தமிழ்நாட்டுல இந்த ஒரு கோயில்ல மட்டும் தான் வாரத்துல 2 நாளைக்கு மட்டும் கோயில் கருவறையை திறந்து பூஜை பண்ணுவாங்களாம். மத்த நாள் ஃபுல்லா கோயில் பூட்டியே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கோயிலை பத்தி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மூலஸ்தான கருவறையில இருக்கக்கூடிய அம்மனுக்கு காண்பிக்கப்படக்கூடிய தீபாரதனையை மூலஸ்தான கருவறையில நின்னபடியே வேற ஒரு கோவில்ல இருக்கக்கூடிய அம்மனுக்கு காட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த மூலஸ்தானத்துல இருக்கக்கூடிய அம்மனுக்கே படைப்பாங்களாம். கேட்கறதுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல. இப்படி நாங்க ஆச்சரியப்பட்டு போன இடம் தான் பெரம்பலூர் மாவட்டம் திருச்சி டு சென்னை ஹைவேஸ்ல பெரம்பலூர்ல இருந்து கரெக்டா 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோயிலுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். செய்வனை, பில்லி, சூனியம், ஏவல், மாந்திரிகம் போன்ற பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த வல்லமை படைத்த தெய்வமா இந்த சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் இருந்தாலும் வாய் பேசாமை, காது கேளாமை போன்ற பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய தெய்வமாகவும் விளங்கி வருது. எல்லா ஒரு கோயில்களிலும் மாவிளக்கானதை வீட்டுல இருந்து செய்தபடி எடுத்துட்டு வந்து தான் கோயில்ல இருக்கக்கூடிய அம்மனுக்கு படைப்பாங்க. ஆனா இந்த மதுரகாளியம்மன் கோயில்ல கோயிலுக்கு உள்ளே உரல்கள் நிறைய இருக்கும். அந்த உரல்ல அரிசியை இடிச்சு அதுக்கப்புறமா மாவிளக்க பிடிச்சு அப்புறமா தான் இந்த காளியம்மனுக்கே படைப்பாங்களாம். இப்படி இந்த கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா மாவிளக்கு செய்யறது மூலமா தீரா பிரச்சனைகளும் தீரும் அப்படின்றது எல்லாரோட நம்பிக்கை. பௌர்ணமி, அமாவாசை நாட்கள் தவிர வருடத்துல சித்திரை மாசத்துல நடக்கக்கூடிய பெருந்திருவிழாவான 10 நாளைக்குமே இந்த கோயிலானது திறந்திருக்கும். திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல வாரத்துல 2 நாட்கள் மட்டும் திறந்திருக்கக்கூடிய இந்த சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோயிலுக்கு மறக்காம போயிட்டு வாங்க.